ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேற லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ணாக்கிட்ட நான் அட்மையர் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைம் லைன் கீப்பப் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா நிறைய மூவிஸ் இருக்குது. ஸோ எல்லா மூவிஸ்க்கும் பார்த்தோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தோம்னா எந்த ஒரு மூவியோடையும் கொலாபே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா டைம் லைன் கீப்பப் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்சியோட ஃபர்ஸ்ட் கனெக்டட் மூவி என்னடான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கைதி தான் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா 1986 வந்து விக்ரம் மூவி தான் நான் சொல்லுவேன். லோகேஷ் வந்து டைரக்ட் பண்ணலை. பட் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக தான் வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ணா வந்து எடுத்துகிட்டே வந்திருப்பாரு. ஸோ அந்த மூவியில் பார்த்தோம்னா 1981 இந்த ஸ்குவாட் வந்து ஓப்பன் ஆச்சு, அதாவது பிளாக் ஸ்குவாட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த 1981 பார்த்தோம்னா அந்த கதையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போதுலேருந்து டைம் லைனில் 1981 ஸ்டார்ட் ஆன இந்த பிளாக் ஸ்குவாடு கற்றுனா 1991 வரைக்குமே நல்லாவே போயிட்டுருக்கும். ஒரு மிஷன் வந்து ஃபெயில் ஆனதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த டெரரிஸ்ட்னு ஒரு முத்திரை குத்தி எல்லாருமே போட்டு தள்ளுவாங்க. அவங்கள மட்டும் போட்டு தள்ளுறது இல்லாமல் அவங்க ஃபேமிலியும் பார்த்தோன்னா போட்டு தள்ளுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்குவாட்லேருந்து தப்பிச்சு வந்த ஒரு 4 பேர் தான் பார்த்தோம்னா நம்ம விக்ரம், அதாவது நம்ம கர்ணன், உப்பிலியப்பன், டீனா, அப்புறம் 4 பேரும் பார்த்தோம்னா விக்ரம் மூவியில் வந்து நல்லா எலாபரேட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க கேரக்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த 1986 வந்து அந்த ஒரு மூவிலேருந்து பார்த்தோம்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ணா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1992 டைம் லைனில் ஸோ ரோலெக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம். 1991 பார்த்தோம்னா அந்த ஸ்குவாட் வந்து முடிச்சு விட்டுட்டாங்க பிளாக் ஸ்குவாடை. ஸோ 1992 பார்த்தோம்னா நம்ம ரோலெக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா நம்ம விக்ரம் மூவிலே பார்த்தோம்னா நம்ம ரோலெக்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரு இந்த இடத்த பிடிக்க கிட்டத்தட்ட எனக்கு 27 வருஷம் உண்டாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்கு. ஸோ அந்த 27 வருஷத்தை மைனஸ் பண்ணோம்னா 1992 பார்த்தோம்னா ரோலெக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் லைன் வரக்கூடிய டைம் எப்போன்னு பார்த்தோம்னா 1999 நம்ம லியோ வந்து இறந்துட்ட மாதிரி வந்து மூவியில் வந்து காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா தான் அவர் பார்த்தோம்னா சத்தியமங்கலம் வந்து போயிடுவார். பார்த்திபன் வந்து பேரையும் மாற்றிப்பார். ஸோ அதுக்கு அடுத்து வர விஷயம் என்னடான்னு கேட்டிங்கன்னா 2009 டில்லி வந்து பார்த்தோம்னா ஜெயிலில் இருப்பார். ஸோ கைதி மூவிலே வந்து சொல்லியிருப்பார் இதே மாதிரி என்னுடைய ஒய்ஃபுக்கு த்ரெட்டன் பண்ணதுனால தான் பார்த்தோம்னா நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டேன், கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ 10 வருஷத்தை மைனஸ் பண்ணோம்னா 2009 வந்து போயிடலாம். ஸோ 2009 பார்த்தோம்னா நம்ம டில்லி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடுவார். ஸோ அதை வச்சு தான் சொல்ல வரேன். ஸோ டில்லியும் பார்த்தோம்னா அந்த சத்தியமங்கலம் அந்த ஒரு சைடில் தான் பார்த்தோம்னா சரௌண்டிங்கில் இருப்பார். ஸோ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம லியோக்கும் டில்லிக்கும் மேபி சம் கனெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது பாஸ்டில். ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா லியோ மூவியில் காமிக்கல, இதுக்கப்புறம் வர கைதி மூவியில் வந்து காமிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மேபி ஒரு தியரியை தான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஆல்மோஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா இதுவும் சத்தியமங்கலம், நம்ம டெல்லி இருந்ததும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சத்தியமங்கலம் கிட்ட தான். ஸோ மேபி கனெக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்சியில் வேறு வருது, சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2019 தான் கைதி மூவி வந்தது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ட்ரக் பஸ்ட் வந்து நடந்திருக்கும். விஜய் தான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 900 கிலோ சரக்கை பார்த்தோம்னா சீஸ் பண்ணிவிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீஃபன் ராஜ் தான் பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா அன்புக்கு கொடுப்பாரு. ஸோ அன்பு என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து டார்கெட் பண்ணுவார், கமிஷனர் ஆஃபீஸை. ஸோ அது மட்டும் இல்லாமல் டில்லி வந்து எப்போ பிஜேக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தோம்னா டில்லி ஒரு டிமாண்ட் வைப்பார். இதே மாதிரி பார்த்தோம்னா என்னுடைய பொண்ணுக்கு படிப்பு செலவாகட்டும், இந்த படுக்கிறதுக்கு தங்குறதுக்கு எல்லாத்தையும் பார்த்தோம்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். இதுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் பார்த்தோம்னா நம்ம டெல்லியும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அன்பு வந்து இன்ஜுரி ஆகிடும். எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெப்போலியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தோம்னா ஒரு கட்டத்து வரைக்கும் கோவப்படாமலே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே சரியாக கோவப்பட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அடிச்சு விட்ருவார். ஸோ அன்பும் பார்த்தோம்னா விழுந்துருவார். நான் என்ன நினச்ச அன்பு தான் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விக்ரம் மூவியில் பார்த்தோம்னா என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ விக்ரம் மூவிலையும் பார்த்தோம்னா தெளிவாக வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த தழும்புலாம் வந்து போட்டிருப்பாரு, ஸ்டிச்சஸ்லாம். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பார்த்தோம்னா நம்ம லோகேஷ் கனகராஜனா பாராட்டி ஆகணும். வேறு லெவல் வந்து டீட்டெயிலிங்லாம் பண்ணுவார். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். 2019 வந்த விக்ரம் மூவி. ஸோ விக்ரம் மூவியோட டைம் லைன் சொல்கிறேன். மூவி வந்தது எப்போன்னு சொல்ல வரல. ஸோ விக்ரம் மூவிலே பார்த்தோம்னா நம்ம கமல் அவர்கள் கர்ணனாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம கமலோடைய பையன் தான் பார்த்தோம்னா பிரபஞ்சன் தான் பார்த்தோம்னா இந்த ட்ரக் பஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா ஹெல்ப் பண்ணியிருப்பார். அது பார்த்தோம்னா விக்ரம் மூவியில் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. வேறு லெவலில் லிங்க்கும் பண்ணியிருப்பார் நம்ம லொகேஷன்னா. ஸோ நம்ம பிரபஞ்சன் எப்போ பார்த்தோம்னா ட்ரக் வந்து சீஸ் பண்ணாருன்னு பார்த்தோம்னா 9/3/2019 வந்து பார்த்தோம்னா ட்ரக் பஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா காரணமாக இருந்திருப்பார். அதாவது நம்ம சீஸ் பண்ணுறதுக்கு வந்து காரணமாக இருந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னடான்னு கேட்டிங்கன்னா 7/6/2019 பார்த்தோம்னா கர்ணன் வந்து இறந்துட்டா மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. மூவிலே பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ நானே பார்த்தோம்னா நம்பிட்டேன், எஃப்டிஸ் என்னடா இது நம்ம கர்ணன் வந்து அதை நம்ம விக்ரம் அவர்கள் வந்து இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம படம் ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் தான் பார்க்க போகிறோமா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தது. அதுக்கப்புறமா படம் ஆஃப்க்கு அப்புறமா என்ட்ரி கொடுத்தாங்க பாரு அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் இருந்தது, வைபாச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்து போய் நான் கண்டென்ட் விட்டு வெளியே வந்துட்டே இருக்கிறதா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பிஜேயோட ஃபேமிலி வந்து இறந்துட்ட மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பிஜேவே வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை இதே மாதிரி என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிஜே வந்து நம்ம விக்ரம் கூட வந்து கேங்கில் வந்து ஜாயின் ஆகிருப்பார். ஸோ அமர் பார்த்தோம்னா இந்த ஒரு
பிளாக் ஸ்குவாடை பற்றி பார்த்தோம்னா வந்து ரிவீலும் பண்ணுவார். ஸோ இவங்கெல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே. ஸோ அமர் தான் பார்த்தோம்னா இந்த மூவியில் வந்து தெளிவாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார். விக்ரம் மூவிலேருந்தே பார்த்தோம்னா நம்ம கர்ணன் அவர்கள் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்சியூவில் வேறு லெவலில் பார்த்தோம்னா நம்ம லொகேஷனாக வேறு லெவலில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபகத்தோடைய பொண்டாடியை வந்து கொண்டுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபகத்தும் பார்த்தோம்னா விக்ரம் கேங்கில் வந்து சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு சேர்ந்துப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 14/6/2019 பார்த்தோன்னா ஸ்டீஃபன் ராஜ் வந்து இறந்தும் போயிடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட் டீனா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க பார்த்தோம்னா எப்போ இறந்துருப்பாங்க பார்த்தோம்னா 23/6/2019. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரே மந்தில் தான் நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 2019. ஸோ அந்த நம்ம பார்த்தோம்னா இறந்துட்ட மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதத்துலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறமா ரோலெக்ஸோட என்ட்ரி எங்கன்னு பார்த்தோம்னா மும்பையில் வந்து ரோலெக்ஸோட என்ட்ரி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரோலெக்ஸோட என்ட்ரியில் தான் பார்த்தோம்னா நம்ம அன்புதாஸை வந்து பார்க்க முடியும். அன்புதாஸ் பார்த்தோம்னா நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த டீட்டெயிலிங், ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ அன்புதாஸோடைய கேங் பார்த்தோம்னா அந்த இடத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்புதாஸ் மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய கேங்ஸ் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ விக்ரமும் பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து மும்பைக்கு வந்து வந்திருப்பார். ஸோ அந்த ஒரு கேங்கில் பார்த்தோன்னா ஒரு மறைமுகமாக நின்றுட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா அமர் வந்து கேரளாவில் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர டைம் லைன் என்னென்னு பார்த்தோம்னா 2021 இப்போ தான் வந்தது லியோ மூவி. ஸோ அதை வந்து வேறு லெவலில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. 2021 பார்த்தோம்னா லியோ மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா இப்போ வந்து 2023 தான். பட் மூவி அதாவது லோகேஷோட யூனிவர்ஸில் பார்த்தோம்னா 2021 நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் லியோ மூவி வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னே சொல்லலாம். லியோவில் பார்த்தோம்னா நம்ம லியோதாஸ் அதாவது பார்த்திபனாக இருக்கவர் பார்த்தோம்னா ஹிமாச்சலில் வந்து எந்த ஒரு விஷயமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜோஷி தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸர்னே சொல்லலாம். அதாவது இந்த ரெஸ்கியூ பண்ணுறது, இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், அந்த விலங்கு அதெல்லாம் பார்த்தோம்னா ரெஸ்கியூ பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் பார்த்தோம்னா ஜோஷி. அவரு பார்த்தோம்னா நம்ம தளபதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார், அதாவது பார்த்திபனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறமா தான் பார்த்தோம்னா ஒரு சம்பவம் நடக்கும், ஹைனா சீக்வன்ஸு. ஸோ ஹைனா சீக்வன்ஸ் நடந்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த ஹைனாவையும் அடாப்ட் பண்ணிப்பாங்க. அடாப்ட் பண்ண அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா 2021 வரக்கூடிய அந்த கதையாக தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெப்போலியன் வருவார். ஸோ எல்சிக்குள்ளே வேறு லெவல் கனெக்ட் பண்ணியிருப்பார் நம்ம லொகேஷன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாஸ் அண்ட் கோ வந்து டெஸ்டாயும் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தோம்னா அவங்க பையனை வந்து தூக்கின்னு போயிடுவாங்க, அதாவது பார்த்திபனுடைய பையனை வந்து தூக்கின்னு போயிடுவாங்க. தூக்கின்னு போனதுக்கப்புறமா அந்த ஒரு சஸ்பென்ஸை அப்போ தான் உடைப்பாங்க. மூவியில் பார்த்துருந்தாங்களே தெரியும், நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அந்த சஸ்பென்ஸை உடைச்சதுக்கப்புறமா அந்த ஃபேக்ட்ரியும் பார்த்தோம்னா மறுபடியும் கொளுத்தி போட்டு வந்துடுவார் நம்ம லியோ. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி வந்தோம்னா போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம கமல் அவர்கள் கால் பண்ணுவார், நீ கொளுத்து இந்த ஒரு இடத்த தான் ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி வேணும்னா, ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி வேணும்னா இன்னும் கொளுத்த வேண்டியது நிறைய இருக்குது, இனி என் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ அந்த விஷயம் பண்ணதுக்கப்புறமா நம்ம தளபதி அவர்கள் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த காலை வந்து கட் பண்ணிவிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம கைதி 2, ரோலெக்ஸு, விக்ரம் 2, லியோ 2, மேபி இல்லைனா எல்சியோட எண்ட் கேமாக கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய டைம் லைன் பாருங்கள். எஃப்டிஸ் நம்ம லோகேஷோடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா கீப் அப் பண்ணியிருக்காரு டைம் லைன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த ஒரு இடத்துல அது லேக் ஆச்சா பாருங்களேன், எந்த ஒரு லேகுமே இல்லை. அவருடைய எல்சி யூனிவர்ஸ் அப்படியே லைனாக சொல்லிட்டு வரேன், எங்கேயாச்சும் லேக் ஆச்சுங்களா பாருங்களேன், எந்த ஒரு விஷயமும் லேக் ஆகல. அந்த இயர்ஸாக இருக்கட்டும், அந்த மந்த்தாக இருக்கட்டும், ஒரு விஷயமும் பார்த்தோம்னா தலைமை பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லை, நீங்கள் எந்த மூவிக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து போட்டு விட்டுருங்க. அடுத்து பார்த்தோம்னா கைதி 2 வரப்போது, ரோலெக்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மூவி வரப்போது, விக்ரம் 2 வரப்போது, அதாவது விக்ரம் 3னே சொல்லலாம். ஏன்னா விக்ரம் 1 பார்த்தோம்னா 1986 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லியோ 2 வரப்போது. இத்தனை படங்கள் பார்த்தோம்னா லைன் அப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.